நான் மலேசியாவில் இருக்கும்போதும் கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஈரோட்டில் இருக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்கள சந்திக்கணும்னு எனக்கு ஒரு உள் உணர்வு வந்துக்கிட்டே இருந்துச்சு. காரணம் இங்கே இருக்கிறவங்களுடைய நல்ல ஒரு ஒரு நல்ல விதைகள் சொல்லலாம். நல்ல ஆன்மான்னு சொல்கிறதோட நல்ல விதைகள், நல்ல குரோத்தாக பயிரிட்டு வர வேண்டிய நல்ல மரங்கள், அந்த கால சூழல்களில் அந்த மரங்கள் அதோட தன்மைகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. எப்பயுமே ஒரு மரத்தோட முழு தன்மைகள் நல்ல வடிவத்தில் இருக்கும்போது தான் அது பல பறவைகளையோ பல வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்து ஓரமாக நிற்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களையோ இல்லை அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய காற்றால் சுவாசிக்கக்கூடியவங்களுக்கோ எவ்வளோ நன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மனிதனாக பிறக்கிற ஆணோ பெண்ணோ எப்பயுமே சிகப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ருக்கணும்னு முக்கியம் இல்லை. உங்கள் சுவாசம் சீராக இருக்கணும், நீங்கள் நல்ல தன்மையில் இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் நினச்சிக்கங்க, நீங்கள் ஏழையாக இருங்க, பணக்காரனாக இருங்க, எந்த ஜாதியாக வேணாலும் இருங்க, நல்ல தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களால் 2 ஜீவன் வாழும். ஒரு ஞானிங்கிறவர் யாருன்னா நல்ல நல்ல தன்மையினால தான். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த நல்ல தன்மையோடு அவர் வரும்போது அந்த பிறர் பார்க்குற அவர் யார் பார்க்குறாரோ யாரோட பயணிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த நல்ல தன்மையை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ என்னை வச்சுக்கோங்க, நான் சிறு வயதில் பிறந்து வளர்ந்து ஆளாகி கிராமங்களில் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலை. எனக்குள்ள ஒரு தியானம்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய முப்பிறப்பில் அந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ எனக்குள்ள ஒரு தியானத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் அது வரைக்கும் ஒரு கடல் நீர் உப்பு நீரா நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆறு நீர் நமக்கு ஒரு அதிசயமா தெரிஞ்சிச்சு. காவேரியில ஓடுற ஆறு, மற்ற ஆறுகள்லாம் ஒரு அதிசயமா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த காவேரி கரை பக்கத்துல இருக்கிறவங்களோ, ராமேஸ்வரம் கடல் கரை ஓரமா இருக்கிறவங்களோ, கங்கை கரை ஓரமா இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் நான் முழுகும் போது நீர்ல, தியானத்துக்கு முன்னாடி முழுகிற போதும் தியானத்துக்கு அப்புறம் முழுகும் போது அந்த நதிக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு ஃபீல் பண்ணேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்நாள்ல என்னன்னா, பிசிக்கலா கைகால் உள்ள மனிதன் மட்டும் உணர்வோடு இருக்க மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான். நீருக்கு, நிலத்துக்கு, மரத்துக்கெல்லாம் அந்த பிசிக்கலா மனிதன் மாதிரியே அந்த உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதே மாதிரி ராமேஸ்வரம் போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கடல்ல குளிச்சோன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய உடல் இந்த நம்ம கொஞ்சம் வேர்வையா இருக்கு, ஒரு நீர்ல போய் குளிச்சு சுத்தமா உடம்ப சுத்தப்படுத்திக்கிறோம் தானே நம்ம குளிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஒட்டுமொத்தமான அழுக்கு இருக்குல்ல, உள்ள இருக்குல்ல, இது நம்மளுடைய உயிர்ல படிஞ்சிருக்குல்ல அழுக்கு, அந்த அழுக்கை எடுக்கும் அப்படிங்கிறத முதல் முறையா ராமேஸ்வரத்துல கடல்ல குளிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த கடல் தண்ணியில எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர் துளிகள் இருக்கு அந்த நதியில, அந்த கடல்ல, உப்பு நீர்ல, ராமேஸ்வரத்துல. அப்ப அந்த நீலம் நிறைந்த அந்த கடல், அந்த பறந்து கிடக்கிற, விரிந்து கிடக்கிற அந்த கடல் நீர்ல போய் என் தந்தையாருக்காக, என்னுடைய முன்னோர்கள் எல்லாருக்காகவும் குளிச்சிருக்கேன். லைஃப்ல அந்த பித்ருக்கள் சாபம் தீரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா நான் போய் குளிக்கிறேன். அப்ப குளிக்கும் போது எனக்குள்ள என்னுடைய உயிர் சுத்திகரிக்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு. அப்ப உணர முடிஞ்சிச்சுன்னா என்னன்னா, அந்த தியானம்ங்கிறதோ மூச்சு காற்றுங்கிறதோ மாறுபடுறத என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. என்னுடைய லைஃப்ல கடல் ராமேஸ்வரத்துல இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம், குளிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய தியானம் மிக நுட்பமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு, மிக நுட்பமாக வளர்ந்துச்சு. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லைஃபுக்குள்ள எல்லாருமே ஒரு நல்ல ஒருத்தருடைய நல்ல தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிறரை வாழ வைக்கும், பிறருக்கு ஒரு வழிகாட்டும். அப்ப பேசாத, வழிகாட்டாத, எந்த சத்தமும் எழுப்பாத ஒரு நீல கடல் எத்தனையோ உயிர்களை ஒரு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, எத்தனையோ உயிர்களுக்கு ஒரு வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒருத்தர் பெரியவர், ஆன்மீகம், பக்தி அதெல்லாம் இல்லை. என்ன மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கு சொல்ல போற மெசேஜோ, உங்களுக்கு சொல்ல போற விஷயமோ, உங்களுடைய வீட்டில் இருக்கிற வறுமை, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி உங்க உயிருக்குள்ள கடல்ல
ஆறுல குளிச்சா என்ன ஒரு உணர்வுகள் ஏற்படுமோ அதே தான் என்னை பார்த்தா ஏற்படும். 100% ஏற்படும். அதோட கூடுதலா கூட ஏற்படலாம். ஏன்னா உங்க உயிரை ஒரு மருத்துவரால சுத்திகரிக்க முடியாது, உங்க தாய் தகப்பனால சுத்திகரிக்க முடியாது. ஒரு ஞானம்ங்கிறது, தியானம்ங்கிறது, உயர்ந்ததுங்கிறது, குருங்கிறது, அதான் ஞானம்ங்கிறது என்னன்னா எல்லை மீறது, அந்த வரையறையெல்லாம் கடந்து போனது. அப்ப அந்த சுவாசம் வழக்கத்தை மீறினது. நம்ம ஓடி போகும்போது இறைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஒரு கொஞ்ச தூரம் ஓடி வந்தீங்க இறைக்கும், மலை ஏறினீங்கன்னா இறைக்கும். அதே மாதிரி இந்த மாசமா இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இறைக்கும். அதே மாதிரி ஒரு ஞானிக்கு எப்பொழுதுமே உள்ள இறைத்து கொண்டே இருக்கும். ஒரு கிணறுல கயிற்றை கட்டி தண்ணி இறைச்சி நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அது போல இடுப்புல இருந்து தலை வரைக்கும் அவருடைய சுவாசம் இறைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இறைத்து கொண்டிருக்கின்ற சுவாசம் இறைத்து கொண்டிருக்கிறவர் எப்படி இறைத்துருன்னா, கீழே நாத விந்துன்னு சொல்றத நீங்க தாம்பத்தியம் செய்து உங்க மனைவிக்கு அந்த விந்தணுக்களை அனுப்பி அதுல இருந்து ஒரு வாரிசை பெற்றீங்கல்ல, அதே மாதிரி என் போன்ற ஒரு ஆள் கிணத்தோடைய வாசல், கிணத்தோடைய மையம் தலையோடைய உச்சியில இருக்கு. அங்கிருந்து ஒரு வாளிகையில போட்டு கீழே நீர் இறைக்கிற கிணறு எங்க இருக்கு? இடுப்புல இருக்கு. தண்ணி எது? நாத விந்து. அப்ப அந்த இடத்துல நீங்க நீரை வெளியேற்றி நீர் பாய்ச்சிறீங்க. ஒரு வாய்க்கால்ல நீரை விட்டு வயலுக்கு பாய்ச்சுவாங்கல்ல, அது போல ஒரு ஆண் பெண் தாம்பத்தியத்துல நீர் பாய்ச்சப்படுது. ஆனா ஞானி நீர் பாய்ச்சப்படல, நீர் இறைக்கப்படுது. அந்த நீரை எப்படி இறைக்கிறாருன்னா, தலையிலிருந்து ஆரம்பிச்சு கீழே இடுப்புல போய் அந்த வாளிகையில போட்டு தண்ணி இறைக்கிறார். எப்படி இறைக்கிறாருன்னா, அந்த இடத்த அந்த நாத விந்த தண்ணியாக முள்ளாம ஆவியாக எடுக்கிறார். அதான் நீராவி தத்துவம்ங்கிறாங்க. அப்ப அந்த நாத விந்துல இருந்து ஒரு வெப்ப சலனங்கள், ஒரு பிரபஞ்சத்தோடைய உஷ்ணம் அது அப்படியே மேலே ஏறி வரும்போது முதுகு பக்கமோ இல்ல முன் பக்கமோ மேலே ஏறி ஏறி வேறி மேல வரும்போது அவருக்கு ஒரு உணர்வு நிலையும் உணர்வற்ற நிலையும் ஒரு பிரகாசமான அந்த உடலும் சரி, அவருடைய எல்லா வடிவமும் மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவருக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தை, தன்னுடைய உடலுடைய தன்மையை, தன்னுடைய உடலுடைய வடிவத்தை பார்க்கிறார். அப்ப அவரு ஒரு சாதாரணவர், படிப்பறிவு கூட இல்லாதவர். அவர் இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்க அண்ட சராசரத்தையோ இறைவனையோ பெரும் நூல் எழுதிய பெரும் ஆசிரியர்கள் அறிய முடியாத, மகாபாரதத்தை எத்தனையோ முறை படிச்சவங்க, ராமாயணத்தை எத்தனையோ முறை படிச்சவங்க, ராமனையும் கிருஷ்ணனையும் உணர முடியாத போதும் இந்த மாதிரி நீர் இறைத்த யார் இறைக்கிறார்களோ, யார் இறைத்தார்களோ அவர்கள் ராமனையோ கிருஷ்ணனையோ சிவனையோ கண்டுகொள்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு தூய்மையான நீரை இறைக்கக்கூடியவரை பார்க்கும்போது உங்க சுவாசமும் உங்க உயிரும் சுத்திகரிக்கப்படுது. அப்ப இதை என்ன பண்ணுவாங்க? முதல் முறையா நீங்க குழந்தையா பிறந்தோன்னா ஞானஸ்தானம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நீரை முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க பக்குவமா குளிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிதான் என்னை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஞானஸ்தானம் நடக்கும். அந்த உண்மையான தியானம்ங்கிறது அதுதான். திருவாசகத்தை பாட சொல்லி மாணிக்க வாசகர் உன் கையில எதுக்கு கொடுத்தாருன்னா, இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஆளு கிடையாது. எவன் கையில் திருவாசகம் இருந்து அவன் நாவால் இசைக்கப்படுகிறதோ, அப்ப இசைக்கப்படும் போது எம்மால் சூட்சமத்தில் இருந்து உனக்கு ஞானஸ்தானம் அளிக்கப்படும். உன் உயிரை யாம் பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் நீ திருவாசகம் இசைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை பார்ப்பேன். நல்லா ஞாபகத்துக்க, நீ கச்சேரி நடத்துகிறாய் திருவாசகத்தை வைத்து, பார்ப்பதற்கு மக்கள் அல்ல, அடியேன் மாணிக்க வாசகனே இருந்து பார்ப்பேன். அப்ப உன்னுடைய இசையை நான் கண்டு செழிப்பேன். அப்ப நீ இசைத்தால் நான் வருவேன். அப்ப நான் வருவதற்கு ஏற்றது போல் யாமே அந்த இசையை வடிவமைத்தோம். யாம் வடிவமைத்த இசையை எங்களது எந்த இடத்திலிருந்து யார் அரங்கேற்றினாலும், ஜாதி மதம் மொழி எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் யாம் இருந்து ஒரு வழி செய்வோம். என்ன செய்வோம்? இந்த சுவாசத்தையும் உன் உயிரையும்
சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டுவோம், ஒரு வழிவகை செய்வோம். அதனால்தான் எல்லா சூழல்லையும் இங்க இருக்கிறவ நீங்க ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுக்கோங்க, நீங்கள் பணத்தால் ஏழை, குணத்தாலும் ஏழை, ஆனால் உயிரால் நீங்க பெரிய பணக்காரங்க. ஏன்னா உயிரை ஆசீர்வதித்தவன் மாணிக்க வாசகன். ரொம்ப முக்கியம். ஒரு ஏழையாக இருப்பது, ஒரு பணக்காரனாக இருப்பது முக்கியம் இல்ல. பிரபஞ்சம் என்ற இறைவன் என்ற அவன் நம்மளை பார்க்கிறானா, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளூர்ல இருக்கிற பெரிய கோடீஸ்வரனுடைய தொடர்புல நம்ம இருக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத, மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழுகின்ற அந்த மாதிரி உன்னதமான ஒருவனுடைய கண் பார்வையில் நாம் இருக்க வேண்டும். எத்தனை துன்பத்தை வேணாலும் ஞானிகள் அனுபவித்தான். அத்தனை ஞானியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன்லேருந்து விவேகானந்தர்லேருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ ஞானிகள் துன்பத்தை அனுபவித்தான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த துன்பம் எங்களுக்கு பெரிதா தெரியலன்னா. ஏன்னா எங்களை பார்ப்பது இறைவன் பார்க்கிறான். நாங்க இறைவன் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் எங்களை பார்க்கிறான். அப்ப இறைவன் எங்களை பார்க்கிறானே, எத்தனை துன்பத்தை வேணாலும் நாங்க சந்திக்க தயாருன்ட்டான். அதனாலதான் உங்ககிட்ட வாழ்க்கையில சொல்றது, இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ்த்துறதுக்கு அந்த பிரபஞ்சமே மையமாக இருந்து ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணுது. இந்த சந்திப்புக்கான காரண காரியம் என்ன அப்படின்னா, பலவீனமாக பல வருடங்களாக பல சூழல்கள்ல ஆணும் பெண்ணும் வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப பயணித்துக் கொண்டே இருக்கும்போது நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆட்டையோ மாட்டையோ மேய்க்க போனவர்கள் பல்வேறுபட்ட வயல்வெளிகளை மேய்க்கலாம். ஒரு இடத்தில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் மேய்க்க ஒரு மாடு மேய்ப்பவனு கொண்டு விட்டுட்டான். 4 மாட்டையும் ஒரு 10 ஆட்டையும் கொண்டு விட்டுட்டான். அந்த இடத்துல சோலையா இருக்கு, அந்த ஆடும் மாடும் மேய மாட்டேங்குது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய் நிக்கிறான். என்ன, ஏன் அப்படின்னு. அந்த ஆடும், இவன் வெளியில நின்றுட்டு இருக்கான், அதுங்க எல்லாம் உள்ள இருக்கு. அந்த ஆடும் மாடும் அப்படியே சிலை மாதிரி நிக்குது, அப்படியே நிக்குது. இன்னும் ஒரு 5-6 ஆடுகள் உட்கார்ந்துருச்சு. இவன் என்ன ஆச்சரியத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவ்வளவு பெரிய சோலையை மேய மாட்டேங்குதுன்னு. அவன் உள்ள போனா அவனும் அதே மாதிரி நிக்கிறான். என்னடா பையனை காணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்தாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா அப்படி நிக்கிறாங்கன்ட்டு அவரும் உள்ள போனா அவரும் அப்படி நிக்கிறாரு. இதற்கான காரணம் என்ன என்றால், கொஞ்சம் நேரம் கழித்த உடனே இன்னொரு பெரியவர் வந்தார். அந்த ஆட்டையும் மாட்டையும் விரட்டி வெளியில கொண்டாந்து வச்சுட்டு அவங்களையும் வெளியில கொண்டாந்து விட்டோன்னா அவங்க இயல்புக்கு வந்தாங்க. அப்பொழுது அந்த பெரியவர் அந்த இடத்துக்குள் போய் மறைந்து விட்டார். அப்பொழுது அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துக்குள் பெரியவர்கள் தியானம் செய்த இடம், பெரியவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தவம் செய்த இடம். நீங்க பார்க்கிற சதுரகிரியோ, பெரிய பெரிய இமாச்சலோ, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற முக்கியமான மலை தொடரோ, இங்க இருக்கிற இந்த பூண்டி முருகன் கோவில்னு சொல்லுகிற பழைய கோவில்களோ, இந்த கோவில்கள்லாம் வெறும் கோவில் கட்டடம் அல்ல. எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஓடை ஓடிக்கொண்டு இருக்கும் போது அந்த கரமேல உட்கார்ந்து மகா பெரியவர்கள் உட்கார்ந்து தவம் செய்த இடம், தவம் ஏற்றிய இடம், தவத்தால் வாழ்ந்த இடம். அப்படியே ஒரு தீபம் மாதிரி தவத்தால் அப்படியே இரவு பகல் பாராம அந்த தீபமா எரிஞ்ச இடம். இன்னைக்கு எங்களுடைய உடலுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த செயலை காட்ட முடியல. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரவு பகலா தவம் செய்யறவன் அவனுடைய வெளிச்சம் பல தூரம் படும்பாங்க. உண்மையான தியானம் பண்றவன்ட்டு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை மக்கள்கிட்ட காட்ட முடியலன்னு உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அந்த வெளிச்சம் வெளியில தெரியும். அப்படி வெளிச்சம் பட்ட இடம் தான் கோவிலாக பின்னாட்கள் மாறுனுச்சு. அப்படித்தான் அந்த இடத்துல போய் என்னாச்சு, மாடும் ஆடும் தன்னை மறந்து நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, ஊர்ல எவ்வளோ இடங்கள்ல சோலைகள்ல மேஞ்ச ஆடும் மாடும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தன்னையே மறந்துருச்சு. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ அலக்களிக்கப்பட்டாலும் எங்களை மாதிரி ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு சூழல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்த, ஒரு தன்னை மறக்கிறதுக்கு, தன்னை நிதானப்படுத்திக்கிறதுக்கு, தன்னை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தன்னுடைய உயிர் அதுவா பிறந்துச்சு, அதுவா இறக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது பிறக்கப்பட்டுச்சு, அது இறக்கப்படும். ஆனா
அந்த உயிரை தாளாற்றவனோ அந்த உயிரை பார்க்கிறவன நீங்க பார்க்கணும். உயிரை கண்டவனை நீங்க கண்டாதான் உங்க உயிரை காண முடியும். இப்ப நம்ம தாய் நம்மளை சீராட்டுனா பாராட்டுனா நம்மளை வளர்த்தா, உயிரை வளர்க்கணும்னா ஒரு ஞானியால மட்டும்தான் வளர்க்க முடியும். உடலை வளர்க்கிறவ தாய் தந்தை வளர்த்துறவா, உயிரை வளர்க்கணும்னா உயிரை அறிந்தவன், உயிரை தெரிந்தவன். உயிரை வளர்க்கறதுக்கு பால் தேவைப்படாது, காற்று தேவைப்படும். அதுதான் அந்த காற்றை வைத்து வளர்க்கணுங்கிறது. அப்ப ஒரு பெரியவங்க நல்ல தியானத்துல உயர்ந்தவங்க வந்த அவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள புதுப்பிப்புகள் நடக்கும். உங்க வீட்டுல இருக்கிற பழைய இந்த ஃபேன்ல இந்த ஏசியில எல்லாம் கொஞ்சம் அழுக்கு படைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி எங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடைக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற பழைய தூசியை கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அது ஒரு சிம்பிள் ஒரு 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 விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கின்ற கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல, உள்ள அழுக்கு படிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த அழுக்க என்னுடைய வெப்பம் வந்து எடுத்துட்டு போயிடும். அப்புறம் உள்ளேயே சில பேருக்கு, சில நல்ல சோல்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய காற்று உள்ள போய் அவங்க கூட இருந்து பல நாள் பல சூழல்கள்ல அந்த அழுக்க மாத கணக்கா வருட கணக்கா எடுக்க வேண்டிய இருந்துச்சுன்னா அங்கேயே இருந்து அது ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இன்னும் உயர்ந்தவனா இருந்தா என் போன்று தண்ணி இறக்கியதில்ல, அது போன்று காற்று மேலையும் கீழையும் போயிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு சூழலுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சந்திப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. அப்ப உலகத்துல எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பள்ளியிலேயோ என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய மெமரிய பலப்படுத்துவது, மெமரிய புதுப்பிப்பது, மெமரிய நல்ல ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு பதப்படுத்தி வச்சுக்கிறதும்பாங்க. 3 வடிவத்திற்குள்ள ஒரு பள்ளி கல்லூரியில நமக்கு நடக்குது. ஆனா ஒரு ஞானி கிட்ட வெறும் மெமரி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான ஹோல் பாடியும் ஒரு புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். ஞானிங்கிறவன் துண்ணூறு கொடுக்குறவன், குங்குமம் கொடுக்குறவன், பழம் கொடுக்குறவன் கிடையாது. டோட்டல் பாடியை கிளியரா ஒரு மெக்கானிக் எப்படி பிரிச்சு மாட்டுவானோ அதை மாட்ட தெரிஞ்சவன் தான் ஒரு ஞானி. ஒரு தவம் பண்றவனுக்கு ஒரு முழு அறுவை சிகிச்சை தெரிஞ்சவன், உடல்ல இருக்கிற அத்தனை ஸ்பாட்டும் தெரிஞ்சவன். அதனாலதான் எல்லா ஞானிகளையும் எல்லா நரம்பு மண்டலங்களையும் அவன் நரம்பு மண்டலங்கள் அத்தனையும் பார்த்தவன். அதனாலதான் உடலை நன்கு அறிந்தவன், உடலுக்குள்ள இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன். அப்ப அவனை மாதிரி ஒருவனோட பயணிக்கும் போது பார்க்கும்போது நம்ம உடலோடைய தேகத்தோடைய தன்மைகள், தேகத்தோடைய சூழல்கள், அந்த எண்ணங்கள் எல்லாமே மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்ன வேணும் அப்படின்னா, செல்வத்தை ஈஸியாக ஈட்டியறலாம். செல்வத்தை ஈட்டிய செல்வத்தை முறைப்படி அதை சரியாக பங்கிடுவதோ, சரியாக அதை திட்டமிட்டு எடுத்துட்டு போறதோ, அதை நல்வழிப்படுத்துறதோ, அந்த மாதிரி ஒரு சூழல்னா உன் எண்ணம் சரியாக இருக்கணும். உன் எண்ணம் சரியாக இருந்தா மட்டும்தான் நீ தலைமை பொறுப்புல இருக்கிற வீட்டுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரும் தலைமை பொறுப்புல இருக்கீங்க. தலைமை பொறுப்புல இருக்கிற உங்களுக்கு என்ன அடிப்படையாக தகுதி வேணும்னா, சுவாசம் நல்லா நடக்கணும். இந்த சுவாசம் மிக சரியாக இருந்தா வீட்டுல இருக்கிற மல்லிகை ஜாமனையும் சரி, வீட்டுல இருக்கிற பொருட்களையும் சரி, வீட்டுல இருக்கிற பசங்களையும் சரி மிகச்சரியாக வழி நடத்த முடியும். மிகச்சரியாக வழி நடத்தணும்னா உங்க எண்ணம் சரியாக இருக்கணும். அந்த எண்ணத்தை சரி செய்யக்கூடியவன் யாருன்னா, இசையாக இருக்கக்கூடியவன் காற்று. அப்ப எல்லாருக்குள்ளயும் என்ன, நீங்க அழுகிறீங்க, எதற்காக அழுகிறீங்க? மனம் காயப்பட்டுருச்சு, அழுகிறேன். துக்கமான செய்தி வந்துருச்சு, அழுகிறேன். நீங்க சிரிக்கிறீங்க, மனம் பூத்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்துச்சு, அதனால சிரிக்கிறேன். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, அதனால நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அதே போலதான் உங்கள் எண்ணத்தை எந்த சூழல்லையும் எந்த மாதிரி செய்தி வந்தாலும் அங்க பலவீனம் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குனா நீங்கள் மேம்பட்டு போறீங்கன்னு அர்த்தம். எந்த சூழல்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வறுமையில மிக கொடுமையில மிக கொடுமையில நோய்வாய்ப்பட்ட காலத்துல, தோல்வி பெறுற காலகட்டத்துல, இல்ல பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாத காலகட்டத்துல, டிகிரி படித்து விட்டு நமக்கான வேலை வாய்ப்புகள் கரெக்டாக வராத காலகட்டத்துல, குழப்பமான காலகட்டத்துல, முதல் திருமணத்துல தோல்வி அடைந்து 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற காலகட்டத்துல, திருமணமாகி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கிற காலகட்டத்துல, நமக்கு பிறக்கப்பட்ட ஆசாசியா குழந்தைகள் உடல்ல அதுக்கு ஏதாவது ஒரு உபாமை இருக்கிற காலகட்டத்துல, எல்லா சூழல்லையும் ஒரு மனிதன் நிதானப்படணும்னா அவனுடைய காற்று தான் கரெக்டா இருக்கணும்.
இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுனா கிருஷ்ண பரமாத்மா அந்த புல்லாங்குடலை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் தெளிவான ஆளு, நான் ரொம்ப தெளிவான ஆளு, ரொம்ப நிதானமான ஆளு அப்படின்னா, அந்த காற்று இசைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உனக்கு சுவாசம் மேலே கீழே கரெக்டா இயங்குனா உன் எண்ணம் தவறா வேலை செய்யாது. வேலை செய்தாலும் அது 10 நிமிடத்துக்கு 20 நிமிடத்துக்கு மேல அதை ஆதிக்கம் செய்ய விடாது. அந்த எண்ணத்தை வெளியில் எடுத்து போட்டுரும். எண்ணம் இருந்தால் உன்னை களவாடப்பட்டு விடுவாய், எண்ணம் இருந்தால் நீ பிறரையும் களவாடி விடுவாய். அப்ப அந்த எண்ணத்தை ரொம்ப நேரம் தக்க வைக்காத, அந்த எண்ணத்தை ரொம்ப நேரம் குடியிருக்க விடாத. அப்ப குடியிருக்க விடாம இருக்கிறதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணாங்க, இரு சுவாசத்தையும் கொடுத்து நம்ம உடலை சீரா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குனாங்க. இப்ப நமக்குள்ள ஒரு ஏக்கம், நீங்க நடக்கிறீங்க, நீங்க உங்க உட்கார்ந்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்க சுவாசம் சீரா இல்லைன்னா நீங்க இங்க உட்கார முடியும், இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. என்னுடைய உரையை கேட்கறதுக்கு ஒரே ஒரு தகுதி சுவாசம்தான். உங்க சுவாசம் கொஞ்சம் உள்ள போயிடுச்சுங்க, சுவாசம் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா வேக்க ஆரம்பிச்சிடும், உடல் சுட்டிங் வந்துடும். அடுத்தது அப்படியே வெளியில லைட்டா நடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அடிப்படை தகுதி எது? படிப்பா? யாரோ சொன்னதா? சுவாசத்தினாலதான் இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப இந்த சுவாசம் தான் நீங்க எல்லா விஷயத்தையும் இயக்க முடியும். அப்ப ஒரு சுவாசம் ஒரு மனிதராக இருக்கக்கூடியவருடைய ஒட்டுமொத்தமான மாற்றத்தை எப்படி உருவாக்குது பாருங்க. இந்த சுவாசம் தான் என்னுடைய மூளையோட தன்மையும் மூளையோட செயல்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக மாத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனுச்சு. இந்த சுவாசம் தான் என்னுடைய ஹார்மோன்களை எப்படி அது இயக்கத்துல இருந்தத இந்த சுவாசம் அது நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனுச்சு. அப்ப ஒரு சுவாசத்தோட வழிபாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கட்டுப்பாடு இல்லாம தூங்குனேன், கட்டுப்பாடு இல்லாம உணவு எடுத்துக்கிட்டேன், கட்டுப்பாடு இல்லாம வாழ்ந்தேன். இப்ப எல்லாமே கட்டுப்பாடா இருக்கு. காரணம், இந்த சுவாசத்தை கவனிச்சேன், இந்த சுவாசத்தோட பயணிச்சேன், இந்த சுவாசம் சொல்படி நடந்தேன், இந்த சுவாசம் தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னாச்சு, அந்த 3 வேளை உணவுலயே தேவையற்ற உணவுகள் என் உடலுக்குள்ள செலுத்த முடியாது. தேவையற்ற விஷயத்த எண்ணத்தால இந்த செவியில நான் போட்டுக்கிறது இல்ல. ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க, 30 தொலைக்காட்சி இருக்கு தமிழ்நாட்டிலேயே. மொத்தமா இந்தியா ஃபுல்லா படுத்திட்டுன்னா ஒரு 500 தொலைக்காட்சிகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா தேவையற்ற விஷயத்தை என் காதில் போட்டுக் கொள்வதில்லை. அதற்கு காரணம் தவிர்க்கப்படுகிறது. அப்ப தேவையற்ற உணவுகளை இங்கு உண்பதில் தவிர்க்கப்படுகிறது. அப்ப உறக்கம் தேவையில்லாத அந்த உறக்கத்தை, அந்த டைம் இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு. குறைந்தபட்சம் என்னுடைய உடலுக்கு 1.25 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும். என்னுடைய உடலுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைப்படுது? வெறும் 1.25 மணி நேரம் போதுமானதா இருக்கு. இதுக்கு மேல தேவைப்படலை. ஏன் தேவைப்படலைன்னா, அங்கு அதிகமான லோடு எதுவும் இல்லை. அதிகமா இந்த உடலுக்கு நான் எதுவும் பெரிய வேலை கொடுக்கறது இல்லை. அதை சீரா அந்த உடலை வச்சிருக்கிறதுனால, அந்த உடலுக்கான தேவையானதை பூர்த்தி செய்யறதுனால அந்த உடல் போதுமானதாக அதை எடுத்துக்குது. அப்ப உங்க உடலுக்கு அதிகமா நீங்க வேலை கொடுக்குறீங்க. என்ன வேலை கொடுக்குறீங்கன்னா, ஒருத்தருக்கு வேலையே கிடையாதுங்க, ஆனா போன்லயே 12 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. வேலையே கிடையாது. ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அவர் ஒரு 35 பேர்கிட்ட 40 பேர்கிட்ட பேசுறாரு. கணக்கு எடுத்து பாருங்களேன். தொலைபேசியில மட்டும் பேசுறதுல 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு ஆணோ பெண்ணோ செலவிடுறாங்க. அதே மாதிரி உங்க பார்வைய தொலைக்காட்சியிலையோ மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லயோ குறைந்தபட்சம் 4 மணில இருந்து 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கறதுக்கு செலவிடுறீங்க. இந்த மாதிரி இந்த பார்வையில நிறைய புலன்கள் வீணாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பார்வையிலிருந்து ஒரு காற்று வெளியேறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தைகளை பேசும்போது இங்க இருந்து ஒரு புலன் வீணாகும். அப்ப நீங்க பேசுறது, பார்க்கறது, நடக்கிறது எல்லாமே புலன் வீணாகும். புலன்னா உங்க சுவாசம் வீணாகும். அப்ப இதுதான் சொல்றது ஞானிகள், இந்த புலன்களை வீணடிக்காத, உன் எனர்ஜியை வீணடிக்காத. மௌனத்தால் ஆழ்ந்து போன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மௌனம் என்பது என்னன்னு கேட்டனா, தேவைப்படும் போதுதான் புலனை யூஸ் பண்ணணுங்கிறாங்க. போர் வரும்போதுதான் உன்னுடைய முழு சக்தியும் திரட்டி கொண்டாந்து களத்துல நிக்கணுங்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்றனா, வீட்டுல பிரேக்ல இருக்கிற, வீட்டுல சும்மா இருக்கிற, அப்ப உன் புலன்களை மொத்தத்தையும் பயன்படுத்தாத. அப்ப சேகரிச்சு வச்சுக்க.
உனக்கு டைம் கிடைச்சிருக்கு. தோல்விங்கிறது நீ உருவாகிறதுக்காக, கண்ணீருங்கிறதுக்கு நீ மீண்டும் வரப்போறங்கிறதுக்காக. அழுவுற ஒவ்வொரு குழந்தையும், குழந்தை பிறக்கும் போது அழுகுது, என்ன சொல்லுதுன்னா, நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் ஆள வந்தவன்னு சொல்றது மெசேஜே கண்ணீர் தான். இங்க அழுகிற ஒவ்வொருத்தனும் நாளைக்கு ராஜாவாக போறான்னு அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப கண்ணீரோ சோகமோ தோல்வியோ எதை காட்டுது அப்படின்னா, நீ டைம் எடுத்துக்க, ப்ரிப்பேர் ஆகு, உனக்கான சூழல் உருவாக்கு, அதுக்காக தான் அந்த டைம். அப்ப அந்த நேரத்துல உன் வீட்டுல உன் மனைவி, உன் குழந்தை, உன் உறவு எல்லாருமே உன்னை கேவலமா பார்க்கலாம். அதான் கிரேட். அதை நீ ரொம்ப ரசி. அந்த டைம் எடுத்துக்க, புலன்களை வேஸ்ட் பண்ணாத, மொபைல் பார்க்குற டைம்லாம் குறைச்சிக்க, உன்னை உருவாக்கு, நீ ரெடியாகு, உனக்கான டைம் வரும். வாழ உருவு. பாண்டியன் மன்னனையோ ராஜராஜ சோழனையோ செங்குட்டவனையோ வரலாறு இருக்கு. நீ யாருங்கிற வரலாறு யாருக்கும் தெரியாது இல்ல. ஒரு நாள் உன் வரலாறு இருக்கும். அப்ப நீ களத்தில் நின்று போரிடணும். அதுக்காக தான் உனக்கு பிரேக் கொடுக்கறது. ஆனா நீ என்ன பண்றன்னா, அந்த பிரேக் டயத்துலயும் நீ வாழ உருவி மன்னனா மாறிடுற. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தோத்தவனை வெட்டி வீராப்பு எதுக்கு? உன்கிட்ட இருக்கிற திறமைய உன் நண்பன் உதாசனப்படுத்துவான், உன் மனைவி உதாசனப்படுத்துவான், எல்லாரும் உதாசனப்படுத்துவான். ஏன்னா தோல்விய இந்த மக்களால ஏத்துக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. தோத்தவனை கொண்டாடவும் மாட்டாங்க, தோத்தவன்ட்ட ஐடியாவும் கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்திலே தலை சிறந்த யுத்தமா தோத்தவன்ட்ட தான் நல்ல ஐடியா இருக்கும். ஜெயிச்சவன்ட்ட இருக்காது நல்ல ஐடியா. தோத்தவன்ட்ட நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவன் பெஸ்ட் ஐடியா வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு அங்கீகாரம் இருக்காது. அவனுக்கு அங்கீகாரம் இருக்காது. அவனுக்கு இந்த சமூகத்துக்குள்ள எந்த அங்கீகாரமும் இருக்காது. ஆனா ஒரு நாள் அவன் அங்கீகாரம் பெறுவான். அதை அவன் கரெக்டா கையாளணும். இதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல ஏழையா பிறந்தது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஏழையா சாகக்கூடாது, பணக்காரனா மாறக்கூடாது. ஏழைன்னா என்னன்னு காட்டணும், அவ்வளவுதான். குடிசை வீட்டுல உட்காந்துட்டே நீ யாருன்னு காட்டணும்ப்பா. நீ மாடி வீடு கட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவை வர வைக்க கூடாது. இந்த குடிசையில இருந்துகிட்டே அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவை உன் வீட்டுக்கு வர வைக்கணும். இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற, இந்த உலகத்துல இருக்கிறவன் நிறைய பேருக்கு தெரியாம இந்த ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு ரோட்ல போய் கிடக்குறாங்க. எவனும் ஜெயிக்க மாட்டான், எவனும் ஜெயிக்க மாட்டான். சைக்காலஜி படியோ இல்ல உண்மையான தத்துவம் படியோ என்னன்னா, எப்பயுமே ஒரு சக மனிதனை எதிர்த்து போரிட்டுக்கிட்டே இருந்தா ஒண்ணு நீ செத்து போவ, இல்ல அவன் செத்து போவான். அந்த போரை விவேகமா பண்ணணும். அந்த போரை வேற மாதிரி வடிவத்துல யூட்டிலைஸ் பண்ணணும். வாழ்க்கையில மறக்க முடியாத போரா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரே ஒரு வாசகம் தான். இந்திரா காந்தி சீக்கியர்களை எதிர்த்து சண்டை போடும்போது ஒரே ஒரு வாசகத்தை ஒரு வழிபோக்கன் சொல்லிட்டு போனான். நான் புலிவாலை பிடிச்சிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னாங்க அந்த அம்மா. அப்ப இவர் சொன்ன ஒரே வார்த்தை, புலியோட நீ புத்திசாலியா இருந்தா நீ எப்படி நடந்துக்குவன்னு தெரியும்ட்டாரு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, சீக்கியருடைய ஆர்ப்பாட்டத்தை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அந்த அந்த தடை உத்தரவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அங்க போய் உள்ள போய் போர் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த அம்மாவோடைய விஷயம் என்ன, புலியோட நீ புத்திசாலியா இருந்தா புலி கடிக்குன்னு தெரியும்ல, புலி தொந்தரவு செய்யும் தெரியும்ல, அப்புறம் ஏன் வாழை முறுக்கி பிடிச்ச, விட்டு ஒரு 2 உரிமை மீட்டு ஓடி போயிரும்ல. ஒரே வாசகம்தான், எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை அருகாமையில இருந்த பிஏ கொடுக்க முடியல. அவங்க கட்சியில இருந்த பெரிய முக்கியமான இருந்த மந்திரி சபையில இருந்த யாரும் கொடுக்க முடியல. ஒரு ரோட்ல இருந்த வழிபோக்கன் தான் கொடுத்தான். அந்த ரோட்ல இருந்த வழிபோக்கனுக்கு என்ன ஐடியானா காற்று. இதான் விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பணக்காரன் இதே கோயம்புத்தூர்லயோ இதே திருப்பூர்ல இருக்கிற கோடீஸ்வரர்கள் இங்க இருக்கிற நகரத்தை ரசிக்க முடியாது. ஆனா ஒரு பிச்சைக்காரன் இந்த திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் துல்லியமா ரசிப்பான். நீங்க இந்த ஊரை ரசிச்சிருக்கவே முடியாது, நான் ரசிப்பேன். ஏன்னா இந்த ஊரை இன்ச் பை இன்ச்சா பார்ப்பேன். ஒவ்வொரு மரங்கள், கொடிகள், தெருக்கள் எல்லாம் பார்ப்பேன். ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை. நீங்க பார்க்கிற விஷயம் வேற. அப்படியே பார்த்தாலும் அதை வியாபார கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பீங்க. இந்த இடத்த வாங்கலாமா, இங்க ஒரு மால் கட்டலாமா, இங்க வேற ஏதாவது பண்ணலாமா, இது யாரோட இடம், அப்படிதான் பார்ப்பீங்க. ஆனா நாம அப்படி பார்க்க மாட்டோம்.
அந்த ஒட்டுமொத்தமான ஒரு ஏழைக்கிட்ட என்ன வாய்ப்புன்னா, இந்த உலகத்தை ரசிக்கவோ கொண்டாடுற வாய்ப்பு ஏழைக்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பணக்காரரு உயரத்துல மாடியிலையோ பெரிய வீட்டிலேயோ இருந்து இந்த உலகத்தை ரசிக்கவோ பார்க்கவோ முடியாது. அவர் டூர் தான் போக முடியும். ஒரு ஏழை எல்லா தெருவும் சுத்தலாம். ஒரு பணக்காரர் கோட்டு போட்டு எல்லா தெருவையும் சுத்த முடியாது. எல்லா தெருவும் சுத்த முடியாது. ஏங்க நீங்க இப்படி சுத்திட்டு இருக்கீங்க, ஏதாவது கஷ்டத்துல வந்துட்டீங்களான்ருவாங்க. ஆனா ஒரு ஏழை எவனும் கேட்க மாட்டான். இந்த சந்துல டீ குடிப்பாரு, அப்புறம் மத்தியானம் அந்த சந்துல டீ குடிச்சிட்டு இருப்பாரு, அப்புறம் ஈவினிங் வந்து எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்காந்து புளிசாதம் தின்னுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உருவாக்குங்க, ஒரு நல்ல செயலை மாத்துங்க. அதுதான் நம்மளை பொறுத்தளவுக்கு சொல்றோம். இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க உங்களை பலப்படுத்துங்க. நீங்க பிறந்து வந்துட்டீங்க, நீங்க இந்த உலகத்துக்கு ஏதோ செய்யறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஏதோ செஞ்சுக்கங்கிறதா நான் குறைந்தபட்சம் சொல்றேன். அப்ப ஒவ்வொரு ஆணோ ஒவ்வொரு பெண்ணோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணணும்? கோடி கோடியா சாக்குல காந்தி தாத்தா பணத்தை சம்பாதிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை. அதை தாண்டி ஒன்று செய்யணும். அதை தாண்டி ஒண்ணுன்னா முதல்ல உங்களை திரும்பி பார்க்கணுங்க. அதுதான் முக்கியம். அது உங்களை பார்க்கணும்னா நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகள்ல கூட கவனிக்கப்படணும். ஒரு ஞானியை ஏன் திரும்பி பார்க்க வைக்கப்படுது சொல்லுங்க? அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அதுதான் அந்த ஈர்ப்புங்கிறது. அந்த வடிவம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரணும். நீங்க பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் ஐடியா அந்த ஒரு பெரிய அந்த மூளையை பயன்படுத்தலாம் தாண்டி நல்ல தியானமோ நல்ல மௌனமோ நல்ல வடிவமோ நல்ல சுவாசமோ இருந்தா யாருமே ஐடியா கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுடைய அந்த வைப்ரேஷன், அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, உங்களை மட்டும் இல்ல, உங்க ப்ராடக்டை மட்டும் இல்ல, எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் தன்னுடைய சுவாசம் ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப முக்கியம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வடிவத்தை, உடல் தன்மையை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டா ஒரு நல்ல வடிவமா இருக்கும். அதுக்காக பிரத்யேகமாக இந்தியா முழுக்க நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுது, நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தாய் எப்படி இயற்கையா இயல்பா 6 மாசம் 8 மாசம் தாய்ப்பால் கொடுத்தாலோ, இயற்கையா எப்படி நமக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தாலோ, அதே மாதிரிதான் இந்த தியானம் இயற்கையாகவே வளரணும், இயற்கையாவே கிடைக்கணும். அதுக்குள்ள செயற்கையா எதுவும் பண்ணிடக்கூடாது. பிரத்யேகமாக ஒரு பூஜை அறை மாதிரியும், ஒரு பிரத்யேகையா இந்த ஜிம்முக்கான ஒரு அறை மாதிரி, இந்த மாதிரி தியானத்தை ஒரு பிரத்யேகமா கட்டமைக்க கூடாது. அதை இயல்பா இயற்கையா வர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்படி ஒரு சூழல் உங்களுக்குள்ள எல்லாம் உருவானுச்சுன்னா நிச்சயமா உங்க லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 6-7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க உங்களால ஒரு பெஸ்ட் லைஃப்பை வாழ்வாங்க அப்படின்னு நான் குறைஞ்சபட்சம் சொல்றேங்க. குறைந்தபட்சம் ஒரு தனி மனிதனுக்குள்ள என்னன்னா, அவனுடைய நல்ல சுவாசம் அவனை சுத்தி இருக்கிற ஒரு 5 பேர்த்துக்கு வாழ்க்கை கிடைக்குங்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மரம் 10 பறவைகள் உட்காரும். அந்த மரம் நல்ல தன்மையில இல்லைன்னா அந்த 10 பறவையும் நல்ல தன்மையில வராது. 10 பறவை உட்கார்ந்து இருக்கு, அந்த 10 பறவைக்கு அந்த மரம் நல்ல தன்மையில வேணும். அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் நீங்க உங்களுக்குள்ள அந்த நல்ல தன்மை உருவானுச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிற பறவையா இருக்கிற உங்க வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க அளிக்க முடியும். அப்படிங்கறதான் என்னுடைய வடிவத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல தன்மையை, நல்ல போக்க, நல்ல வடிவத்தை உருவாக்குங்க. டைம் கிடைக்கும் போது குடும்பத்தோட ரொம்ப இயல்பா ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கடல்கள்ல 3 மாசத்துக்கு ஒருக்காவோ 2 மாசத்துக்கு ஒருக்காவோ நேரம் கிடைக்கும் போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லா எங்க குளிக்கணுமோ அங்க நீராடுங்க. அதே மாதிரி ஓடுற நதிகள்ல தேவைப்படும் போது நீங்க நீராடுங்க. இதெல்லாம் தேவையில்லாம ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு விவசாயத்துக்குன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க உயிரை குளிப்பாட்டுற தண்ணி அதுதான். உங்க வீட்டுல சவர்ல வருது பாருங்க, அந்த தண்ணியை தாண்டி இந்த தண்ணிக்குள்ள ஒரு தன்மை இருக்கு. அப்ப ஒரு ஞானி தவம் பண்ற இடத்துக்குள்ள அந்த நீர் குளிக்கிறதுக்கு உகந்த நீராக மாறுதுங்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நீரை சிறு வயதுல கொஞ்சம் காய்ச்சி ஊத்துவாங்க குழந்தைக்கு. அதே மாதிரி நீர் ஓடுற நீரு, நான் சொன்ன கடல் நீர்லாம் ஞானியோடைய வெப்பத்துல காய்ச்சப்படுது. அந்த காய்ச்சப்பட்ட நீரை நீ குளித்து நீராடுனா உன்னுடைய அந்த பாவம்னு சொல்ற, தோஷம்னு சொல்ற
உன்னுடைய உடல், உன்னுடைய சுவாசத்துல சின்ன சின்ன அடைப்பு, சின்ன சின்ன விஷயம், இது எல்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ விடுபடுறன்னு அர்த்தம். இது ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு தனி மனிதனும் இயல்பா செஞ்சுக்க மாட்றாங்க. அப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இங்க இருக்கிறவங்ககிட்ட பர்சனல் ஜோசியர் இருக்கிறாங்க, பர்சனலா ஆன்மீகத்துக்கு வழிகாட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி யாருமே இல்லைன்னா அப்பா அம்மா வழிகாட்டுறாங்க. அப்ப சில கோயில்களுக்கு, சில இடங்களுக்கு நீங்க போயிட்டு தான் இருக்கிறீங்க. சில குளங்களுக்கு, சில நதிகள்ல, சில கடல்ல நீங்க யாருங்க குளிக்காத ஆள் இருக்கீங்க. ஆனா அதை உணர்ந்து செய்ய மாட்றாங்க. உணர்ந்து செய்யணுங்க. ஓடுற தண்ணி தண்ணி தாங்க. அதை உணர்ந்து ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள கரெக்டா செய்யும் போது தாங்க அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறுது. அதை உணராத பட்சத்துக்குள்ள அது வெறும் தண்ணியா தாங்க தெரியும். நான் ரிஷிகேஷுக்குள்ள போகும்போது ரிஷிகேஷனே தெரியாம ரிஷிகேஷை தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு ரிஷிகேஷ்னு ஒரு இடம் இருக்கு, எங்கன்னு போய் அந்த ஊருக்காரவங்கள்ட்ட கேட்குறான், ரிஷிகேஷுக்கு போகணும், எங்கங்க? இதாங்க ரிஷிகேஷ் அப்படின்னாங்க. அப்ப நான் அங்க பார்த்து அந்த நதியில நீராடினேன். அந்த நதியில நீராடும் போது எனக்குள்ள என்னன்னா, உயிர் துளிக்குள்ள குளிக்கிற மாதிரி, உயிருக்குள்ள குளிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அடுத்தது என் கூட ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு போனேன். அந்த 4-5 பேரும் அந்த குளிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய எண்ணம், அவங்களோட பேச்செல்லாம் வேறையா இருக்கு. அப்ப சில கேரக்டருங்களை சங்கத்தை எப்படி நீர்ல முக்கி எடுக்கணுமோ அந்த மாதிரி முக்குனீங்கன்னா தான் சில கதாபாத்திரங்களை நம்ம சரி செய்ய முடியும். உங்க வீட்டுல இருக்கிற வினோதமான சில கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த பொன்னியின் செல்வன்ல வர்ற நாவல்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வினோதமான விசித்திரமான சில கதாபாத்திரங்கள் இருக்கும். தாயா, தகப்பனா, பாட்டியா, தாத்தாவா, பேரனுங்களா, இந்த மாதிரி விசித்திரமான ஒரு கதாபாத்திரங்கள் சமயத்துல அதுங்களும் அதுங்களை நல்வழிப்படுத்திக்காது, நம்மளையும் நல்வழிப்படுத்த விடாது. அதுங்க என்னன்னா நடக்கவும் நடக்காது, நம்மளையும் நடக்க விடாது. போகவும் போகாது, நம்மளையும் போக விடாது. தூங்கவும் தூங்காது, நம்மளையும் தூங்க விடாது. பேசவும் விடாது, அது பேசுறத நம்மளை கேட்கவும் விடாது. அப்ப அது பேசும், திருப்பி அதை கேட்க விடாத அளவுக்கு பொழப்போம். அப்ப இந்த மாதிரி விசித்திரமான கதாபாத்திரங்கள்லாம் கொஞ்சம் நீர்ல போட்டு முக்கி எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் தெளிஞ்சு இதுங்கெல்லாம் ஒரு வேற வேற வேலைக்கு வர முடியும். நிறைய ஞானிகள் எல்லாத்துட்டையும் இந்த உலகம் முழுக்க தோன்றதுல அவங்க எழுதி வச்சிருக்கிறது முதல் அடிப்படை என்னன்னா, இந்த ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப சில கதாபாத்திரங்களை, விசித்திரமான கதாபாத்திரங்களை ஒரு ஆணையோ பெண்ணையோ நேரடியா அப்படியே பயன்படுத்த முடியாது. அப்ப நேரடியா பயன்படுத்த முடியாதுன்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஞானஸ்தானம் அவங்க கண்கள்ல இருந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு தீட்சை மாதிரி அளித்து அவங்கள ஒரு நல்ல தன்மைக்கு மாத்துறது, இல்லைன்னா இவங்களுடைய சுவாசத்தை அவங்களுக்கு அமைச்சு அவங்கள ஒரு நல்ல தன்மைக்கு மாத்துறது, இல்லைன்னா இவங்களை மாத்துறது ரொம்ப கடினம். நீங்க யாரா வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, அந்த தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்க விரலை தொடுறதுக்கும் ஒரு பிச்சைக்கார ஞானி உங்க விரலை தொடுறதுக்கும் வித்தியாசம். அது ரொம்ப முக்கியம். அப்ப அவருடைய விரல், அவர் பணம் கொட்டுற மரம், ஆனா அவர்கிட்ட நல்ல தன்மை இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரர், அவர்கிட்ட 1 ரூபா கூட காசு கிடையாது, அடுத்த வேளை சோறுக்கு கூட காசு கிடையாது, ஆனா அவர் விரல் படும்போது நம்மளுக்குள்ள உடலுக்குள்ள ஏதோ மெய் சிலுக்குது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் உருவாக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட அத்தனை பேர்த்தையும் நான் சந்திக்கிறதோ, உங்ககிட்ட பேசுறதோ, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதோ, இந்த சுவாசத்துல பெரிய மாற்றம் நடக்கணும். மக்களாகிய நீங்க நிறைய படிச்சவங்க, நிறைய வாழ்றவங்க, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா உழைக்கக்கூடியவங்க, நல்ல தன்மையில இருக்கிறவங்க, குழந்தையிலேருந்து நம்ம உங்களை கேள்விப்பட்டதெல்லாம் நல்ல ஒரு வடிவத்துக்குள்ள சொந்த காலில் நின்று முன்னேறி வரணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. ஆனா உங்ககிட்ட அந்த அடிப்படையா இன்னும் மேம்படுறதுக்கு இந்த சுவாசத்தை பலப்படுத்தி இன்னும் ஒரு நல்ல செயல் இருந்தா நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவங்களும் சரி நல்லா இருப்பாங்க. அப்போ உங்களுடைய உயிர் துளிகள் பலப்படணும், அது மேம்படணும். அதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கணும். அதை நீங்க பாருங்க, அதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்க. எங்களை மாதிரி ஆளுங்க உங்களை சந்திக்கிறது இது வெறும் சந்திப்பு இல்லை, இது முப்பரப்போட தொடர்பு தான். இங்க இருக்கிற எல்லா ஜீவனுமே ஏதோ ஒரு சூழல்ல இந்த மாதிரி என்ன மாதிரி யாரையோ ஒருத்தரோட இருந்திருக்கலாம், யாரையோ ஒருத்தரோட பயணிச்சிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தெரியாம இந்த பிறப்புல இருக்கிறாங்க. இந்த பிறப்புலையும் ஒரு நல்ல வடிவத்தை அவங்களுக்கு கிடைக்கப்படணுங்கிறதுக்காக தான் நம்மள மாதிரி ஆளை பிரபஞ்சம் சரியான விஷயத்துல
கிழக்க போக வேண்டிய நீரை மேற்க திருப்பி இங்க விட்டுரு. அப்போ ஒரு வடிவம், ஒரு நல்ல செயல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய சுவாசமும் அவனுடைய உடலும் அவனுடைய உயிரும் ஒரு நல்ல தன்மைக்கு மாறும்போது அவன் குடும்பம் தானாக ஒரு செழிப்படையுது. ஜன்னல் திறக்காமே அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்த காற்று விளையாடுதுன்னா அர்த்தம். இதான் ரொம்ப விஷயம். சிதம்பரத்துக்கு போகாமையோ இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகாம நடராஜருடைய உண்மையான நாட்டியத்தை வீட்டுல காணணும். கோவிலுக்கு போகாமைய இறைத்தன்மை வீட்டுக்குள்ள குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அதுதான் வாழ்க்கை. நெற்றியில விபூதி இடாமையே, கழுத்துல உத்திராட்சை இல்லாமையே இறைவன் நம்மளோடு குடியிருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படணும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப எந்த ஞானியும் அடையாளம், எது அடையாளம்னா சுவாசமாக ஜீவனாக எனக்குள்ளே எப்பொழுதும் குடியிருப்பார். உத்திராட்சி அருந்து விழுந்துடலாம், விபூதி வேர்வையில நீர்லயே கரைஞ்சு போயிடலாம். ஆனா காற்று உள்ள வடிவமா இருக்கிறது எந்த சூழ்நிலையும் வெளியே போகாது. அப்ப எப்பொழுதும் எல்லா சூழல்லையும் நான் சிதம்பரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. எனக்குள்ளே இருக்கிற தில்லை அம்பலம் நடராஜன் காற்றாக நடனம் ஆடுவதை நான் கண்டுகொண்டு ஒரு மரத்தடியில் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதா அதோட வடிவம். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளேயும் சொல்றேன். அந்த சுவாசம் உள்ளுக்குள்ள ஒரு லயப்பட்டுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன மாதிரி புயல் அடிச்சாலும் என்ன மாதிரி சுனாமி அடிச்சாலும் எளிதாக கடந்து வந்துடலாம். அப்போ நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய தொழிலையோ நடத்துறதுக்கு ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாம நல்ல சூழல் இருக்கும், நல்ல வடிவம் இருக்கும். நீங்க யாருக்காவது ஒரு உணவு கொடுக்கும்போது கூட வெறும் உணவா இல்லாம அது ஒரு நல்ல தன்மையிலேருந்து கொடுக்கப்படணும்னு சொல்றது. எப்பயுமே சொல்றேன், காற்று நல்லா இருந்தா நீங்க கொடுக்குற எந்த பொருள் கொடுத்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா மாறும். காற்று சரியா இல்லைன்னா நீங்க கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அதுல புரோஜனமே இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு அதுதான். ஒரு பிச்சைக்காரன்ட்ட காற்று நல்லா இருக்கு, அதனாலதான் என்ன வேணாலும் கையில வாங்கலாம். ஒரு கோடீஸ்வரர்கிட்ட என்ன நீங்க வாங்கினாலும் அந்த காற்று நல்லா இல்லைன்னா நமக்கு பயன் இல்லை. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் அவசியம் எல்லாருக்குள்ளயுமே அதை ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்கங்க. அதான் ரொம்ப முக்கியம். லைஃப்ல நீங்க வேற யாருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. சாமிக்கெல்லாம் ஆளு தேவையில்லைங்க. கோயில் ஆள் தேவை, கடவுளுக்கு ஆள் தேவை, சித்தர்களுக்கு ஆள் தேவை, குருவுக்கு ஆள் தேவைலாம் எதுவும் கிடையாது. ஆள் எங்க தேவைன்னா உங்க குடும்பத்தை பார்த்துக்க ஆள் தேவை. நீங்க உங்களை பார்த்துக்கங்க, உங்க குடும்பத்தை பார்த்து. அப்ப நீங்க அதுக்கு ஒரு நல்ல சூழலையும் நல்ல விஷயத்தையும் உருவாக்கிக்கங்க. அப்ப நீங்க இந்த உலகத்துல எழுதப்பட்ட எல்லா ஞானிகளுடைய புத்தகத்தையும் எடுத்து படிங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது யோசிங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு தனி மனிதன் தன்னை உணரணும், தன்னை புரியணும், தன்னை தெளிவடையணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிறரை போய் மாத்துறது, பிறருக்காக ஒரு விஷயம் சொல்றதெல்லாம் இங்க தேவையில்லை. அதனால இப்ப இந்த இவ்வளவு பேருக்கிட்டையும் நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைக்கிறது ஒரே விஷயம்தான். நீங்க உங்களை பார்த்துக்கங்க, உங்களுக்கான ஒரு அத்தியாயத்தை தொடங்குங்க. உங்க வீட்டுக்கான கதவுக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க மிக சரியா பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள அலட்சியம் செலுத்தாதீங்க. ஏன்னா மீண்டும் கூட இருக்கிற அம்மா அப்பா குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி குழந்தைங்களோட நீங்க பிறப்பீங்களா? இதே மாதிரி சூழல்ல பிறப்பீங்களா? இதே மாதிரி கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ இந்த மாதிரி அவினாசிலையோ இந்த மாதிரி பகுதியில பிறப்பீங்களா? மனிதனா பிறப்பீங்களான்னு தெரியல. அப்ப இந்த பிறப்புல பிறந்த இந்த வாழ்க்கைய வீணடிச்சிடாதீங்க. ஏதாவது பண்ணிட்டு போங்க. உங்களை கோயில் கட்ட சொல்லல, அரண்மனை கட்ட சொல்லல. ஒழுங்கா உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. ஒரு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போங்க. பெரிய சொத்து கொடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ, ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு விஷயமா தான். ராமகிருஷ்ணர் போகும்போது கொல்கத்தாவில் இருக்கிற பாதி நகரத்தை எழுதி வச்சுட்டு போகல. எத்தனையோ சாமியார்கள் நிறைய நகரத்துல இருக்கிற பாதி சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போவான் மடத்துல. அந்த மாதிரி கொடுத்துட்டு போகல. ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரே வார்த்தை தான். விவேகானந்தர் ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு நோய்வாய்ப்பட்டு 3வது நாள் இறக்க போறதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தாரு. பார்த்தோன்னா பார்வையிலே பார்த்தோன்னா இவர் சமாதிக்கு போயிட்டாரு, அவரும் ஆழ்ந்துட்டாரு. அப்ப திருப்பியும் விவேகானந்தர் கண்முழிச்சு பார்த்தாரு. ராமகிருஷ்ணர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, ஏன் அழுவுறீங்கன்னு விவேகானந்தர் கேட்டாரு. இந்த பக்கிரி கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, இந்த சன்னியாசி பிள்ளையெல்லாம் நீ பாத்துக்க. அப்ப ஒரு பெரியவர் என்ன சொத்தை கொடுத்தாரு? தன்னுடைய அலைவரிசைய, தன்னுடைய சக்திய, தன்னுடைய சுவாசத்தை விவேகானந்தர்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதுதான் இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி அவ்வளவு பெரிய உரையை நிகழ்த்துனுச்சு.
நீங்க என்ன கொடுத்துட்டு போறீங்கன்னா, இந்த ரோட்டுக்கு மேல 3 ஏக்கரு, அந்த பக்கம் 4 ஏக்கரு, இந்த பக்கம் ஒரு 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 2000 தென்னை மரம், இதை கொடுத்துட்டு போறீங்க. நல்ல சுவாசத்தை கொடுத்தா தானப்பா அவன் 10,000 தென்னை மரத்தையோ 1,00,000 தென்னை மரத்தையோ அவன் உருவாக்குவான். சுவாசம் சரியில்லாதப்ப அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவன் என்ன செஞ்சிட போறான்? இப்ப இருக்க ஒரு சமீபமா ஒரு 150 200 ஆண்டுகள்ல கோயம்புத்தூரோ திருப்பூரோ ஈரோடோ என்ன பெரிய சாதனையை கண்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் ஆனந்தம், உண்மை, நிஜம், கொண்டாட்டம், அதிகாரங்கிறது நமக்குள்ள ஆனந்தம் தாங்க. நீ சந்தோஷமா இருக்கிறியா? அதான் அதிகாரம், அதான் ஆனந்தம். உன்னால ஒரு 2 ஜீவன், வீட்டுல இருக்கிற ஜீவன் சந்தோஷமா சிரிக்குதா உன்னை பார்த்தா? அதான் ஆனந்தம். வேற என்ன ஒரு விஷயம் இருக்க போகுது? பணத்தினால நீங்க நினைக்கலாம் பிறரையோ இல்லை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியெல்லாம் பலப்படுத்தியலான்னு. அது எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. சில இடத்துல நீங்க பலவீனமா போயிடுவீங்க. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டோட சிஎம்லேருந்து பல உயர்ந்தவங்கெல்லாம் பணம் இருந்தும் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தான் பக்கிரி மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற கதை தான். அங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க சுவாச காற்று நீங்க வச்சிருக்கிற 2 கோடி ரூபாயை கேட்காது. அதுதான் ஒரு விஷயம். அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒரு டாக்டர் சொல்லுவார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை தான் அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும். அப்போ எப்பயுமே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னா, ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுங்க. பாசம், அன்பு, நேசம், வீடு, டைல்ஸு, இந்த மாதிரி பெரிய ஏசி இதெல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளைய கொஞ்சுறீங்கல்ல, கையை தொடுறீங்கல்ல, கட்டி பிடிக்கிறீங்கல்ல, பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் பண்றீங்கல்ல, உங்க சுவாசம் அவன் மேல படும்ல. நல்ல சுவாசமா இருக்கா? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஒரு கணவனை கட்டி பிடிக்கிறீங்கல்ல, மனைவியை கட்டி நல்ல சுவாசமா இருக்கா? பார்வதி சிவன்லாம் யாருங்க? அப்படி நல்ல சுவாசமா இருந்தாதாங்க ஒரு மனைவியை ஒரு கணவனையே கட்டி பிடிக்கவே முடியும். ஒருத்தர் கையில சோறு வாங்கிட்டீங்கன்னா நல்ல சுவாசம் இருக்கணுங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நஞ்சு கலந்துரும். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க போய் ரோட்டுகள்லையோ பெரிய ஸ்டார் ஹோட்டலாம் சாப்பிட்றீங்கல்ல, சுவாசம் நல்ல சாப்பாடு வயிற்றுக்கு விஷத்தான். இதெல்லாம் தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க வசிக்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல தன்மைகளை, நல்ல சூழல்களை உருவாக்குங்க. இதை உருவாக்க, ஏன்னா உங்ககிட்ட இருக்கு, இல்லைன்னா பிரச்சனை. உங்க சுவாசம் உங்களுடைய உடலுக்குள்ள அது நல்ல தன்மைக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? அது பிரத்யேகமா நீங்க இயல்பா அந்த காற்றோட தன்மைகளை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி உண்மையான ஒரு ஆனந்தத்தை, உண்மையான ஒரு வடிவத்தை, உண்மையான செயல் வடிவத்தை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதே நல்ல சுவாசம் தான். அந்த நல்ல வைப்ரேஷன். வெள்ளிக்கிழமையானா அந்த வீட்டோட வாசப்படியை கழுவி விட்டு 2 விளக்க போட்டு விட்டு ஒரு கோலம் போட்டு கொஞ்சம் சாம்பிராணி போடுறீங்கல்ல, அந்த சாம்பிராணி, அந்த விளக்கு, அந்த கோலம் உன் மூக்கோட துவாரத்துலேருந்து வர்ற சுவாசமா இருக்கணும். அந்த ஒரு சுவாசம் போதும், அந்த வீட்டையே ஒரு பிரத்யேகமா இறைவனுடைய செயலா நினைச்சிரும். உன்னுடைய சுவாசம் சுப்பிரபாதம் கிட்ட நிக்காது. உன்னுடைய சுவாசம் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தையோட பாதத்தை வைக்கிறல்ல, அதெல்லாம் தேவைப்படாது. உன்னுடைய சுவாசம் சரியா இருந்தா பூஜை அறையும் தேவைப்படாது. சுவாசம் சரியா இல்லைனாலதான் நீ பூஜை அறையும் பூக்களையும் இந்த மாதிரி மஞ்சள்களையும் குங்குமத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு நம்ம ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு கணபதி ஓமமோ ஏதோ ஒரு ஓமத்தை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த வடிவம்லாம் மாறினா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்தம் உருவாகும், ஒரு நிம்மதியான தூக்கம் வருங்க. நிம்மதியான தூக்கம். ஒரு வீட்டுல முன்னோர்கள் இறந்து போனவங்க அந்த சோளெல்லாம் நல்ல சுவாசம் இருக்கிற இடத்துல இருக்காதுங்க, ஓடி போயிடும். கணபதி ஓமங்கிறது என்னன்னா, சுவாசத்திலிருந்து ஒரு உயர்ந்த ஞானியோடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுங்கிறது தான் கணபதி ஓமம். கணபதி ஓமத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா, கணபதி ஓமம் உங்களுக்கு பண்ணியிருக்கிற எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கீங்கல்ல, யார்கிட்டையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கணபதி ஓமத்துல என்னன்னா வசிஷ்டரோட காற்று அந்த வீட்டுக்கு வருங்க. இதான் கணபதி ஓமம். புரியுதுங்களா? அப்ப வேத மந்திரத்துக்குரிய அந்த எழுதக்கூடிய அந்த வேத மந்திரத்துக்குரியவர்களாக இருந்து தியானத்திலிருந்து இந்த மந்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கல்ல. எப்படி மாணிக்க வாசகரை பாடுனா மாணிக்க வாசகனுடைய காற்று வருமோ, அதே மாதிரிதான் இந்த கணபதி ஓமம் பண்ணும் போதெல்லாம் வசிஷ்டரோட காற்று உள்ள வரும்.
அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட சொல்றது, கணபதி ஹோமத்தை பண்ணாமையே உங்க சுவாசத்தால கணபதி ஹோமம் பண்ணிட முடியுங்கிற, நல்ல வடிவத்தை உருவாக்கிட முடியுங்கிற. இதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இந்தியா முழுக்க நிறைய ஊர்களுக்கு வெளிநாடுகள்ல மலேசியா போகும்போது கூட நம்ம காரைக்குடியில இருக்கிற செட்டியாருங்களுடைய கால் படாத இடமே இல்லை. அப்ப அவங்க எல்லா இடங்களுக்கும் அவங்களுடைய கால் பதியும் பெரிய வரலாறா இருக்கு. அப்ப மலேசியாவில் பெரிய வரலாறு மிக்க விஷயத்துக்குள்ள யார் இருக்கிறான்னா நம்ம காரைக்குடி சார்ந்த இந்த செட்டியாருங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படிப்பா இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தொடர்கள்ல, நிறைய ஞான தொடர்புகள்ல, நிறைய ஞானிகளோட நிறைய செட்டியார்கள் தொடர்புல இருக்கிறாங்க. அது எப்படி நிகழ்ந்துச்சுன்னா, உண்மையான சிவனடியார்களுக்கு செட்டியார் குடும்பத்துல இருக்கிற ஆட்சியோ செட்டியார்களோ சோறு போட்டிருக்காங்க. இந்த ஞானிகளோட தொடர்புலயே இருந்திருக்கிறாங்க, ஞானிகளோடய பயணிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சுவாசம் என்ன பண்ணுது, பல நாள் அவங்களோட பயணிச்சிருக்கு. இந்த ஞான வடிவத்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு செட்டியார் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு சித்தரோ ஒரு ஞானியோ இருக்கிறாங்க. அப்ப இந்த காற்றோடைய வேள்வி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப அதோடைய வடிவம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க விராலிமலையில இருக்கிற அந்த மலைத்தொடர்கள்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற வடிவத்துக்குள்ள இருந்து 2 ஞானி உட்கார்ந்தான். அவனை கூட்டிட்டு போய் காரைக்குடியில ஒரு நல்ல வடிவத்தை பண்ணி அங்க ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க திக்குமுக்கு ஆடி போயிருவீங்க. ஒரு வினாடி உங்க சுவாசம் நின்று போச்சுன்னா செயற்கை சுவாசம் வைக்கணும். அப்புறம் உங்களால உங்க உறுப்பு, உங்க உடல் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஒரு சுவாசம் எதையுமே வேலை செய்ய விடாது. அந்த சுவாசம் இயல்புக்கு திருப்பி வந்தாதான் எல்லாமே இயங்கும். அப்ப அந்த வடிவத்தை நீங்க பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஞானிகளுடைய ரோல். அதுக்கப்புறம் அதே காரைக்குடியில இருக்கிற அதே செட்டியார் வம்சத்துல சார்ந்த எத்தனையோ பேர் திருப்பியும் அடுத்த ஜெனரேஷன்ல ஞானிகளையோ எதையோ விஷயத்த அவங்க பார்க்கல. அதனாலதான் அப்படியே பின்தோங்கி போய்கிட்டே இருக்கு. அதே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான விஷயம் இல்லை. அதோடைய உண்மைத்தன்மைய, அதோடைய உண்மை செயலை வாய்ப்பு இல்லை. அப்ப எத்தனையோ பேரு அந்த பகுதியில நடந்து போகும்போது காரைக்குடியில இரவுல ஒரு ஆட்சி கீரை பறிச்சு சுட சுட சமைச்சு வாழை இலை, தலைவாழை இலை எரிச்சு சுத்தபத்தமா ஒரு வழிபோக்கன் சிவனடியார்களுக்கு சோறு போட்டிருக்கிறாங்க. அப்ப சாப்பிடும்போது அவங்க எல்லாம் பெரிய சக்தி வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அப்படி அந்த வீட்டை சுத்தி அந்த அம்மாவை சுத்தி இப்படி பார்த்தாங்க, அவ்வளவுதான். எத்தனையோ தலைமுறை வாழ்ந்துருக்கு, எத்தனையோ தலைமுறை. ஒரு ஞானிங்கிறங்க இப்படி லெப்ட் ரைட்டு 2 பக்கம் இப்படி திரும்பி பார்த்துட்டானா முடிஞ்சு போச்சு. 300 600 ஆண்டுகள் அந்த தலைமுறை வாழுன்னு அர்த்தம். எத்தனை ஆண்டுகள்? 300 ஆண்டுகள், 600 ஆண்டுகள் அந்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு அர்த்தம். அப்படிதான் ஒரு விஷயம். அப்ப எத்தனையோ சிவனடியார் என்ன பண்ணிருக்கான், சாப்பிட்டுட்டு இலைய மூடுறதுக்குள்ள இங்க ஒருத்தன் பிறப்பான்ப்பா, ஒரு வாரிசு ஒருத்தன் வருவான்ப்பா, அவன் பேர் சொல்றவனா இருப்பான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவான். புரியுதுங்களா? எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறான், உன் வீட்டுல ஒரு சில்லா கலெக்டர் பிறக்க போறான், சரி என்னன்னு பாத்துக்க அப்படின்ட்டு போயிருக்கான். அப்ப அவங்க எல்லாம் காசு பணத்தை எல்லாம் தாண்டி பெரியவங்க வர்றவங்களை உணர்ந்து அந்த சுவாசம் பயிற்சி, அந்த தியானத்துல இருக்கிறவங்க, உயர்ந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்கள மதிச்சு ஒரு வேலையை பண்ணி தனக்குள்ளேயும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்கிட்டாங்க. இப்ப நம்ம இந்த ஜெனரேஷன்ல இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி பெரியவங்களை பார்க்கறது ரொம்ப கடினம். அந்த மாதிரி பெரியவங்களோட தொடர்புல இருக்கிறது ரொம்ப கடினம். நாம தொடர்புல இருக்கிறலாம் சாமியார் மாதிரி ஆளுங்களோட தொடர்புல இருக்கிறோம். சுவாசத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்களோட தொடர்புல இல்லை. இமாச்சல் மாதிரி, மேற்கு தொடர்ச்சி மாதிரி டீப்பா நிறைய உச்சபட்சத்துல உள்ளவன் வெளியிலே வரமாட்டான். அவ்வளவு சாமானிய வெளியில வரமாட்டான். அவன்லாம் ஒரு கருநாகம் மாதிரி, ஒரு நாகம் மாதிரி அப்படியே இருப்பான், மலை தொடர்கள்லே இருப்பான். தேவைப்படும் போதுதான் வெளியேறுவான், நகரத்துக்குள்ள வருவான். அப்ப என்ன சொல்லுவான், நான் ஒரு சோழியா வந்தேன், வேலை முடிஞ்சிட்டு போறேன்ருவான். இந்த மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு நல்ல சூழலை நீங்க உருவாக்கி, இதோடைய நோக்கம் நான் எவ்வளோ உள்ள வரைக்கும் போய் சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரே ஒரு அடிப்படை தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மனிதன் பிறந்தான், ஒரு நாள் செத்து போயிடுவான். ஆனா அவன் சாவலாம். அவன் சாவு மோசமா இருக்கக்கூடாது, அவன் வாழ்வும் மோசமா இருக்கக்கூடாது. இந்த வாழ்வையும் இந்த சாவையும் இங்க இருக்கிற எல்லா தனி மனிதனும் சரி செஞ்சு கொள்ளலாம். பிறர் சரி செய்வாங்கன்னு நீங்க நம்ப வேண்டாம், உங்களாலே சரி செய்ய முடியும். எங்களை மாதிரி ஆளுங்க தினந்தோறும் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா உன் சுவாசத்தை பலப்படுத்து. நீ மௌனமா உட்காரு,
எங்களை மாதிரி ஆளுங்களை நூற்றுக்கணக்கான பேரை உடல் இல்லாம உங்க வீட்டுக்கு நாங்கள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இது சத்தியம், இது உண்மை, இது நடக்கும். அப்ப அந்த வீடு ஒரு புது செயல் வடிவமாக மாறும். சனிக்கிழமை நீ திருப்பதி போக வேண்டாம், திருப்பதியே உன் வீடா மாறும். இதுதான் உண்மையான வடிவத்தை நாங்க சொல்றது. அப்போ ஒரு நல்ல தியானம், உடல் இல்லாத நூற்றுக்கணக்கான உடல் இல்லாத ஒளிகளை அலைவரிசைய யாம் காண்கிறோம், பயணிக்கிறோம். இதான் ரொம்ப முக்கியம். அதே வாய்ப்பை தான் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல வடிவம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தனி மனிதர்கள், தனி மக்கள்கள் மேன்மை அடையணும், ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். பாகுபாடு இல்லாம அவங்க எல்லா சூழல்லையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல இருந்து சொல்றேன். நீங்க அதை பார்த்துக்கங்க. எல்லா சூழல்லையும் தயவு சார்ந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க உங்களை மேன்மை அடைச்சுக்கணும். ஐயா, உங்களை நீங்க பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். இந்த பிறப்புல டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆன்மீகத்துக்கு வருவீங்கன்னா ஆன்மீகத்துல ஆள் தேவையில்லை. மீண்டும் சொல்லிட்டேன், வீட்டுல ஒருத்தர் நல்ல தன்மையோட குடும்பத்தை தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு இறைவன் வாய்ப்பு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு மனைவி 2-3 குழந்தைங்க, பிஸ்னஸ் எல்லாம் ஏன் கொடுத்துருக்காருன்னா, நீ கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதுக்கு நீ இறைவனையும் ஞானத்தையும் கலந்து செய்யி. அந்த இறையோடைய செயலை, ஞானத்தோட செயலை உன் குழந்தைக்கோ உன் மனைவிக்கோ கலந்து சாதத்துல ரசம் மாதிரி சாம்பார் மாதிரி கலந்து ஊட்டு. தனியா 70 வயசுல ஊட்டிக்காத. தனியா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்லாம் சொல்லாத. இப்பயே கலந்து ஊட்டு. ஒரு நல்ல வடிவத்தை பண்ணிக்க அப்படிங்கிறது தான் நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க அவசியம் பார்த்துக்கங்க. தனியா பிரிச்சுக்காதீங்க. ஆன்மீகம் வேற, குடும்பம் வேறன்னு பிரிக்காதீங்க. இரண்டும் மக்களுக்கு எப்பொழுதும் நன்மை பாலிப்பதான் இறைவன் ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளேயும் சிவன் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதை பார்த்து ஒரு நல்ல வடிவத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.